டெல்லியில் போட்டுக் கொடுத்த அமைச்சர், சிக்கலில் திமுக ஆட்சி, கடும் பீதியில் முதல் குடும்பம். திமுகவிற்கு தற்பொழுது எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதை விட உட்கட்சிகளின் பூசலின் காரணமாக அமைச்சர்களை சமாளிப்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக அமைந்துள்ளது. மேலும் அமைச்சர்களின் ஒரு சில செயலால் ஆட்சிக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக 2021 திமுக ஆட்சி அமைந்ததும் அதிமுகவில் இருந்து திமுக வந்த செந்தில் பாலாஜிக்கு மிக குறுகிய காலத்திலேயே டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறையை தூக்கி கொடுத்தது மூத்த அமைச்சர்கள் பலருக்கு தலைமை மீது வெறுப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திமுக அமைச்சர்களின் அமலாக்கத்துறையால் முதலில் குறிவைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு சுமார் 1 வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்து வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகி தற்பொழுது மீண்டும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில் சிறை சென்று செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழப்பதற்கு முக்கிய காரணம் திமுகவில் இருக்கும் மற்ற அமைச்சர்கள்தான் என்று கூறப்படுகிறது. அதுவும் செந்தில் பாலாஜியை டெல்லி சென்று பாஜக முக்கிய புள்ளி ஒருவரிடம் செந்தில் பாலாஜி குறித்த பல தகவல்களை கொடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று போட்டு கொடுத்ததே வட மாவட்டத்தை சார்ந்த ஒரு திமுகவின் முக்கிய புள்ளிதான் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று தென் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் பற்றி தொடர்ந்து டெல்லி தலைமையிடம் தகவல்களை கொடுத்து இவர்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து வருகிறார், விரைவில் இவரை டார்கெட் செய்து தூக்குங்கள், இதோ ஆதாரம் என்றெல்லாம் மற்றொரு அமைச்சர் போட்டு கொடுத்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் இடையில் போட்டி பொறாமைகள் மிகப்பெரிய அளவில் வலுத்துள்ள நிலையில் தங்களை தாண்டி இன்னொரு அமைச்சர் வளர்ந்துவிட்டால் பொறுத்து கொள்ள முடியாமல் உடனே அவர்களை குறித்த பல தகவல்களை டாக்குமெண்டாக எடுத்துச் சென்று பாஜகவின் முக்கிய புள்ளிகள் மூலம் அமித்ஷாவின் கைக்கு கொண்டு சேர்த்து விடுகிறார்களாம் திமுக அமைச்சர்கள். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் எதிர்க்கட்சிகளின் கைவசம் கொடுத்து இதை கொண்டு போய் டெல்லியில் கொடுங்க என போட்டு கொடுத்து விடுகிறார்களாம் திமுக அமைச்சர்கள். இப்படி அமைச்சர்களுக்குள்ளேயே ஒவ்வொருவரையும் போட்டு கொடுப்பது பாஜக தலைமைக்கும் அமலாக்கத்துறைக்கும் மிக எளிதாகி அமைச்சர்களை குறிவைத்து அதிரடி சோதனை நடத்தி அவர்களை தட்டி தூக்கி திமுக அமைச்சர்களே உதவி செய்வதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை சோதனைக்கு துப்பு கொடுப்பது திமுக அமைச்சர்கள்தான் என்றும் திமுகவின் கட்சி பூசலால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பிடிக்காத ஒவ்வொரு அமைச்சரும் மாற்றி மாற்றி போட்டு கொடுப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நின்று கொள்கிறார். அவர் அமைச்சர்களிடமோ சட்டமன்ற உறுப்பினர்களிடமோ இறங்கி வர தவிர்க்கிறார். கருணாநிதி போன்று கட்சி நிர்வாகிகளிடம் சகஜமாக பழகி கட்சிக்குள் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிய தவறுகிறார் முதல்வர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு அமைச்சர்களும் மாற்றி மாற்றி போட்டி கொடுக்கும் செயல் திமுகவை பெரும் சிக்கலில் சிக்க வைத்து விட்டது என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்